ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நான் பேரண்டிங்கோட இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். தெர் இஸ் சம்திங் கால் எஸ் ஏபிசி கான்செப்ட், ஆன்டிசிடென்ட், பிஹேவியர், கான்சிக்வன்ஸ். ஒரு குழந்தைக்கு ஏதாவது தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, கடையில் அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் தேவைப்படுதுன்னா அதுதான் ஆன்டிசிடென்ட். த சைல்ட் நீட்ஸ் அ சாக்லேட். அது இந்த குழந்தை அம்மா கிட்டே சொல்லணும், அம்மா எனக்கு சாக்லேட் வேணும்னு. இதுக்கப்புறம் வர்றது தான் பிஹேவியர். அம்மா வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அழுவ ஆரம்பிக்கும், அடிக்க ஆரம்பிக்கும், இல்லை சில குழந்தைங்க கீழே படுத்து உருண்டவே ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் அ பிஹேவியர். அண்ட் பிஹேவியருக்கு அப்புறமா நடக்கிறது தான் கான்சிக்வன்ஸ். ஒன்று அந்த அம்மா சரி இந்த அப்படி சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ தட் இஸ் அ கான்சிக்வன்ஸ். ஸோ ஆன்டிசிடென்ட் இஸ் வாட் த சைல்ட் நீட்ஸ். பிஹேவியருக்கு முன்னாடி வருது, அதுக்காக என்ன குழந்தை பிஹேவ் பண்ணுது. அண்ட் பிஹேவியருக்கு அப்புறம் வருது கான்சிக்வன்ஸ். ஸோ இதில் என்ன ரூல்ஸ்னால், எப்போவுமே பிஹேவியருக்கு அப்புறமா கான்சிக்வன்ஸ் வரவே கூடாது. அந்த குழந்தை சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க, கத்துறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுக்கவே கூடாது. ஸோ நீங்கள் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சைல்ட் வில் நோ, ஓகே நான் அழுவுறேன்னா எனக்கு இது கிடைக்கும்னு. அந்த ஒரு டேண்ட்ரம் அவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லலாம், இது இல்லை நான் உனக்கு ஒரு பென்சில் வாங்கி தரேன், சாக்லேட் கிடைக்காது பென்சில் தரலாம், இல்லைனா பென் வாங்கி தரேன், வீட்டுக்கு வா நான் உனக்கு கேக் செஞ்சு தரேன். அப்படி ஏதாவது வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரிவார்டு, ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, திஸ் பிஹேவியர் ஷுட் நாட் பி ஃபாலோட் பை கார்போரல் பனிஷ்மெண்ட். குழந்தைய அடிக்கிறது, கத்துறது, அந்த மாதிரி அவங்க கொடுக்க பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கவே கூடாது. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, நீ அன்றைக்கி பண்ண இல்லையா, நீ குட் பாய் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கூட உங்கள் சைலண்ட் ஆகிட்டாங்க, நீ வெரி குட் பாய், நான் சொன்னோன்னே நீ கேட்டுட்டேன், நான் உனக்கு சண்டே ஐஸ்கிரீம் வாங்க கூப்பிட்டு போவேன். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுங்க. நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. த்ரூ அவுட் திஸ் ப்ரொசீஜர் காமாக இருங்க. ஒரு 4 வாட்டி அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணோன்னா, அவங்க பிஹேவியர் பண்ணி அந்த கான்சிக்வன்ஸ் வரலைன்னா 5th டைம் அவங்களே அதில் எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ABC கான்செப்ட், then our parenting will become little easier and very effective. But I know practicing this is very difficult because குழந்தை அழுத உடனே நம்ம உருக்கிடுறோம். But still we have to be little calm as well as self-confident in ourselves to follow this so that the parenting is effective and our kids have a better future ahead. Take care and thank you.